வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான வெள்ளத்தை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவே. ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அந்த காலையில் வெறும் வயத்தில் வந்துட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது மூலமாக அவங்க உடம்புல பல வகையான நன்மைகள் வந்திருக்கான். அப்படி குடித்தாதான் அந்த நாளே சுறுசுறுப்பாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு சரியாகி அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்களாமா. ஸோ அப்படிப்பட்ட வெள்ளத்தை பற்றியான சூப்பரான நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாகை தமிழ் சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஸோ சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்லம் வந்துட்டு நம்ம உடம்புல செரிமான பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு சரி பண்ணி மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தை அதிகமாக எப்போ சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு வெள்ளத்தை சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எலும்பு எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு சாப்பாடுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துட்டு டைஜஸ்ட் ஆயிரும். தென் வெள்ளத்தை எப்போ சாப்பிட்டாலுமே வந்துட்டு அது நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஆனால் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது மூலமாக அந்த வெல்லம் நம்ம உடம்புல மருந்தாகவே செயல்படுது. மலைச்சிக்கல், அஜீரண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதோட நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. ரத்த சோகை இருக்கிறவங்க தாராளமாக வெள்ளத்தை எடுத்துக்கலாம். எங்கடா சளி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இனிமேல் குழந்தைங்களுக்கு கொடுக்காம தவிர்த்துட்டு இருக்காதீங்க, தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளத்தை கொடுக்கறது மூலமாக ரத்தமும் வந்துட்டு சீக்கிரமாக ஊறுமாமா. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலும்புகளையும் தசைகளையும் ஸ்ட்ராங் ஆகுது. சர்க்கரையாக சாப்பிட்டா உடல் எடை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குறையவே குறையாது. ஆனால் வெள்ளத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் வந்துட்டு சுகர், இந்த ஸ்வீட்னஸ் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டையும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெள்ளத்தை வந்துட்டு எடுத்துக்கோங்க. வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகம். ஸோ சத்து குறைபாடு இருக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு வெள்ளத்தை எடுத்துக்கலாம். ஃபீவர் வந்திருக்கு, ஸோ ஸ்வீட்னஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. வெள்ளத்தை மட்டுமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு பால்லையாக இருக்கட்டும், சுடுதண்ணீராலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட உடம்பும் வந்துட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு வெள்ளத்தையும் ஒரு பங்காக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும், அது லைக் அண்ட் ஷேர் பண்ணலாம். தென் உங்களுக்கு இதை பற்றியான கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.